லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீயே அம்பாளுக்கு ஆர்த்தி காட்டி வைமா. ஓம் பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. கொடுங்கம்மா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாதேவி நமः. மகாதேவேன வித்மஹே விஷ்ணுபத்மே தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். நமஸ்தத்தை 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 நமோ நமः. சர்வஸ்யாபதே महादेवी नमः. जातवेदसोमपरातीतः दिवेदः शरप्रतिरुग्गाणि विट्वानावे वसन्तं दुरिदात्यग्नें तामक्तिवर्णां तमसाज्वलन्तीं वैरोचने कर्मफले दुःखाम्. உங்க பொண்ணோட வைராக்கியமும் நீங்க புள்ள மேல வச்சிருக்க வைராக்கியமும் தான் இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை உங்களை பண்ண வச்சிருக்கு. ஆனாலும் பரிகாரம் இன்னும் பூர்த்தி அடையலம்மா. நீங்க அபிஷேக தண்ணிய கீழே இருக்க உங்க புள்ள மேல ஊத்துங்க. மத்ததெல்லாம் அம்மன் பார்த்துப்பா. சரிங்க. என்னடா எப்படி அது சாத்தியமாகும்? மயக்க மருந்து கலந்த இளநியை குடிச்சதுக்கு அப்புறமும் உங்க அம்மா மேல போயிட்டு வராங்க. ஏடா அந்த இளநில மயக்க மருந்து கலந்தியா? இத உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல போக்கு மாக்கு பண்ணிட்டியா? என்னண்ணா என்னையும் சந்தேகம் போறியாண்ணா? அப்புறம் எப்படா மயங்கி விழ வேண்டிய உங்க அம்மா அபிஷேக தண்ணி எடுத்துட்டு வராங்க? இவ்வளவு தடங்கள் கொடுத்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப விட மாட்டேன்டா. உங்க அம்மா கொண்டு போற அந்த அபிஷேக தண்ணி செந்தில் மேல ஊத்த விடவே மாட்டேன். சரி அது துண்டு.
ஓம் பரா ஓம் பராசக்தி ஓம் 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 பராஸ் ஓம் பராஸ் ஓம் பராஸ் ஓம் சக்தி பராசக்தி Okay. இந்த அம்மா இங்கே நிற்கிறாங்க. எப்படி அபிஷேக தண்ணி அவன் மூஞ்சில விழுகுது? என்ன நடக்குதுங்க? அடிபடி சொன்னது உண்மையா இருக்குமோ? அம்புட்டு தாம்மா, ஒன்றும் இல்லை. உனக்கு வந்த சோதனை எல்லாம் போச்சு. நீ தைரியமா இருமா. உனக்கு வந்த போராட்டத்தை எல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டா. உங்க ஆத்தாவோட பிரார்த்தனை வீண் போகல. எழுந்திருப்பா. கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. என் வேண்டுதல் நீ போகல. அம்மா, உன் வேண்டுதல் என்ன காப்பாத்திருச்சுமா. உன் வேண்டுதல் என்ன காப்பாத்திருச்சு. நீ என்ன முழுசா ஏத்துக்கிட்டல்லம்மா. உன் மகனை ஏத்துக்கிட்டல்லம்மா.
என்ன மன்னிச்சிருப்பா. வேணாம். உன்னை புரிஞ்சுக்காம நான் தவிக்க விட்டுட்டேன்டா. ஐயோ, உன்னை புரிஞ்சுக்காத தாய் நான் தான்டா. நான் தான்டா. மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரு. யார் உன்னை என்ன சொல்லி இருந்தாலும், யார் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும், பெத்த ஆத்தா நான் உன்னை தள்ளி வச்சிருக்க கூடாதுடா. உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. உனக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ராசா. தாண்டா பாவி. என்ன மன்னிச்சிடு ராசா, என்ன மன்னிச்சிடு. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் பண்ணது தப்பு தானம்மா. நீ என் மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்த, அது மொத்தத்தையும் நான் பொய்யாக்கிட்டேன்ல, நான் அவமானப்படுத்திட்டேன்ல. நான் பண்ணது தப்பு. நீ என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன ராசா தப்பு பண்ண? உன்னை புரிஞ்சுக்காத நான் தாயா தப்பு பண்ணிருக்கேன். உன் ஆசை என்னன்னு கேட்காம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. இல்லம்மா, உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த குடும்ப சுமைய சுமந்த உன்னை புரிஞ்சுக்காத நான் தாயா தப்பு பண்ணிட்டேன். நான் தாயா தப்பு பண்ணிட்டேன் ராசா. இல்லம்மா, நீ என்ன புரிஞ்சுட்டு ஏத்துட்டல்லம்மா, அது போதும்மா. நான் வாசி நிறைவேற்றுவேம்மா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இல்லையா, நீ ஜெயிச்சிருவ ராசா. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. இனிமே இந்த அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பா. சார், சார் உள்ள வரலாமா? எஸ், உள்ள வாங்க. வாமா. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ப்ளீஸ் டெல் மீ ஃபாஸ்ட்லி. சொல்ல வந்தது சொல்லுமா. சார், நான் செந்திலோட பொண்டாட்டி. யார் செந்தில்? இங்கனதான் படிக்கிறாங்க சார். இங்க 1000க்கு மேல பசங்க படிக்கிறாங்க. இதுல யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? இல்ல சார், HOD சார் சொல்லி இப்போ திரும்ப வந்து படிக்கிறாரே. ஓ, அந்த செந்திலா? ம். படிக்கிற வயசுல படிக்காம ஏதோ திடீர்னு ஞானோதயம் வந்தவனாட்டம் திரும்ப படிக்க வந்திருக்கானே, அவன் தானே? ஆர்வத்துல படிக்க வந்தவனை திருப்பி அனுப்பிடக்கூடாதுன்னு தான் நானும் இதை பெருசா கண்டுக்கல. ஆமா, இந்த வருஷம் தானே அவனுக்கு கடைசி. எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி ஆகணுமே. கஷ்டப்பட்டு படிக்கணும், இல்லாட்டி சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஒழுங்கா படிக்கிறான் அவன் புருஷன். இன்னைக்கு அவனுக்கு இன்டர்னல் எக்ஸாம் ஆச்சு. இன்னும் 1 ஹவர்ல ஸ்டார்ட் ஆயிடுமே. அவன் இன்னும் காலேஜுக்கு வரல. அவன் வராம நீங்க வந்திருக்கீங்க. அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. என்ன பார்த்து? அவளுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அவளால எழுந்து நடக்க கூட முடியல. இந்த நிலைமையில நிச்சயம் அவளால பரீட்சை எழுத முடியாது. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பரீட்சையை 2 நாள் தள்ளி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னமா பேசுற நீ? பரீட்சை எப்படிமா தள்ளி வைக்க முடியும்? என்ன பேசுற நீ? இல்ல, இது காலேஜ்ல வைக்கிற பரீட்சை தானே. நீங்க மனசு வச்சா இன்னும் 1 நாள் கூட தள்ளி வைக்கலான்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க இப்படி விவரமான விஷயத்தை உங்களுக்கு? இவன்லாம் படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சு முடிச்சிருக்கணும். இவன் திரும்ப படிக்க HOD தான் மெனக்கட்டாரு. சரி, ஆர்வமா இருக்க பையனை கெடுக்க வேணான்னு பார்த்தா பரீட்சை இன்னைக்கு எழுத மாட்டான், நாளைக்கு எழுதுவான்னு சொல்றேன்.
உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க. இது என்ன சத்திரமா இல்ல காலேஜா? இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மைண்ட் இட். நீங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்க முடியாது. ஐயா, அவங்க படிச்சு பாஸ் ஆகணுங்கிறது அவங்க ஒருத்தரோட விருப்பம் இல்ல, ஒரு தாயோட ஆசை, ஒரு குடும்பத்தோட கனவு, கௌரவம் எல்லாமே. அவ அப்பா ஒரு நல்ல வாத்தியாரா இருந்து பாதையில இறந்துட்டாக. அவ இடத்துக்கு தான் புருஷன் மாதிரி தான் புள்ளையும் நல்ல வாத்தியார் ஆக்கணும்னு எங்க அத்தை தவம் கெடுக்கிறாக. தயவு செஞ்சு அதை தடுத்துறாதீங்க. உங்க குடும்ப சென்டிமெண்ட் கதையெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் முக்கியம். ஐயா, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும். ஒரு குடும்பத்தோட எதிர்காலமே நீங்க சொல்ற ஒரு பதில்ல தான் இருக்கு. கொஞ்சம் மனசு வைங்க. அட என்னம்மா நீ இப்படி எல்லாம் கெஞ்ச கெஞ்ச எல்லாரையும் சமாளிச்சிடலாம் நினைக்கிறியா நீ? அது என்கிட்ட நடக்காது. ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே, do you know the rules and regulations in education? You illiterate people are questioning me in my office itself. Think about what you are. Are you qualified to come and talk to me in my office? I have neither time nor patience to talk to you. I have a lot of meetings, that too with educated people. But nothing to talk with you. I am not interested to talk with uneducated people like you. Please get out. Get lost. நான் பேசுறது சத்தியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. தயவு செய்து வெளியே போறீங்களா? போங்க. வாமா போலாம். இங்க இருந்து அங்க எப்படி போய் உட்கார்ந்தா? எப்ப இங்க வந்தாவ? அமுதா, ஐயோ, அவர் வந்துட்டாரோ? மாமா அத்தடி வந்துட்டாரே மாமா. நீங்க என்ன கிளம்பலையா? ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே, Shut up, you bloody nonsense. என்ன இங்கிலீஷ்? I know all the rules and regulations. Educational institutions only to guide the students and give quality education and not to stop him from education. கல்லூரி சட்டத்திட்டம் ஒரு மாணவனை ஒழுங்குபடுத்தவும் அவனுக்கு நல்ல படிப்பை கொடுக்கவும் தான். அவன் படிப்பை நிறுத்தறதுக்கு இல்ல. And then intelligence is enough for other professions. But a college principal needs patience and love along with intelligence. வேற எந்த தொழில் பண்ணவும் அறிவு மட்டும் போதும். ஆனா நீங்க பாக்குற வாத்தியார் உத்தியோகத்துக்கு நல்ல அறிவு, நல்ல மனசும் வேணும். உங்க இதயம் சுத்தமா இருக்கணும். படிக்க வர பசங்களை உங்க பிள்ளைகளா நினைச்சு கத்து கொடுக்கணும். படிக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல உங்க வேலை. யாரு படிப்பு வராம கஷ்டப்படுறாங்களோ, யாரு வசதி இல்லாம படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ, அவகளை முன்னேத்தி கரை சேர்க்கிறது தான் உங்க கடமை. மாதா பிதா குரு, அம்மா அப்பாக்கு அப்புறம் மூணாவது தெய்வமே நீங்க தான். It's all general talk. Now I'm coming to the point. Mr. Principal, are you aware of internal examination rules and regulations? If you don't know, let me explain the rules and regulations. Page number 6. Rule number 21. Internal assessment is a process in which
The teachers judge the students' performance on the basis of this performance. Page number 7. Rule number 70, in which the teachers judge the students' performance on the basis of this performance. Page number 11. Rule number 22. The internal assessment helps to grade. In the final assessment, also, it reduces the burden and the tension related in the final examination. Rule number 68. Principles of internal assessment.